விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் சார்பில் தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ரயில் மறியல் போராட்டத்திற்கு தேசிய தென்னிந்திய நதிநீர் விவசாயிகள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு இதனை தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் கோடை சாகுபடியை காப்பாற்ற 12 மணி நேர தடையற்ற மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தஞ்சையில் செய்தியாளர்களோடு பேசிய அந்த கூட்டமைப்பின் தலைவர் சுகுமார், கடந்த 15 நாட்களாக முறையாக மின்சாரம் வழங்கப்படாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து இந்து மக்கள் கட்சி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத், தேர்தலில் பலமுனை போட்டி நிலவுவது ஆரோக்கியமான ஜனநாயகம் என தெரிவித்தார். கல்வி நிலையங்களில் மதவாத கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை கண்டித்து திருச்சியில் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை விவகாரத்தில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அப்பாராவை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. குமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் வாகன நுழைவு கட்டணம் மற்றும் மீன் ஏலம் விடுவதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீன்களை வாங்காமல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாம்பு கடிக்கான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காளையார்கோவிலைச் சேர்ந்த மீனாள், அண்ணா நகரைச் சேர்ந்த முத்து ஆகியோர் உயிரிழந்தனர். உரிய சிகிச்சை அளிக்காததே இறப்புக்கு காரணம் என அந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மனைவியை கடித்த பாம்புடன் பெண்ணின் கணவர் திடீரென மருத்துவமனைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காவலர் ஒருவர் 40 கிலோ எடையை 40 மீட்டர் தூரத்திற்கு பல்லால் தூக்கி பின்னோக்கி நடந்து புதிய சாதனை முயற்சி செய்துள்ளார். நட்சத்திர ஏரி சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவலர் மாரியப்பன் 36.5 நொடிகளில் 40 கிலோ எடையை தூக்கிச் சென்றார். இதேபோல 40 மீட்டர் தூரத்தை ஒற்றை காலில் 17.5 நொடிகளில் பின்னோக்கி நடந்து தனது முந்தைய சாதனையை அவரே முறியடித்தார். ஓமலூர் வண்டிப்பேட்டை காளியம்மன் கோயிலில் சந்தாபரண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் நடந்த வீதி உலாவில் பொதுமக்கள் அம்மனை வரவேற்று வழிபட்டனர்.